ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவோட அம்மா வந்து கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கண்மணி வந்து கோவத்தில் ஃபோனை எடுக்கவே இல்லை. என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. வீராவோட ஃபோனு நாட்டு செப்புன்னு வருது. சரி, நம்ம வள்ளிக்கே ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு வீராவோட அம்மா வந்து வள்ளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வள்ளியை சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது கண்மணிக்கு ஃபோன் பண்ணால் அவள் ஃபோனே எடுக்கலை. வீராவோட ஃபோன் பண்ணால் வீராவோட ஃபோன் வந்து நாட்டு செப்புன்னு வருது அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா தெரியல, வீரா வந்து கடைக்கு போயிட்டா ஒரு உள்ள சிக்னல் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கண்மணி எப்பவும் போல் வழக்கம் போல் கோவத்தில் இருந்திருக்கலாம், அதனால தான் ஃபோன் எடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கவும் வீராவும் அங்கே வந்ததுக்கப்புறமா அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை, அதனால தான் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா அப்படிங்கும்போது இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அங்கே கண்மணி வந்துருந்தாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அது ஏமா கேட்குறீங்க, வீரா குடும்பம் நடத்துகிற அழகை பார்க்கணுமா, அம்புட்டு அழகை நடத்துகிறா, இன்னைக்கு சமையல் அவள் கையாலே தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து வீராவோட அம்மா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன வள்ளியம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதானே அப்படிங்கும்போது ஆமாம்மா, அது மட்டுமா மாறனுக்கு அவள் தான் சமையல்லாம் பண்ணி கொடுக்குறா, ரெண்டு பேரும் கடைக்கு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு குடும்பம் நடத்துகிற அழகை நீங்கள் பார்க்க வேண்டாமா, கிளம்பி வாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே வீராவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி நாங்கள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. அப்போ பிருந்தாட்ட சொல்கிறாங்க, அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கும்போது அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, அம்மம்மா நம்ம அக்காவை போய் பார்க்க போகலாமா அப்படிங்கும்போது சரி நம்ம வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இங்கே வீராவை தான் காட்டுறாங்க. வீரா வந்து கடையில் இருக்கிறாங்க. அப்போ மாறன் வரவும் மாறனுங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரெண்டு பேரும் வந்து கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க. மாறன் சரி போகலாமா அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிறதுக்காக பைக்கில் ஏறுதாங்க. அப்போ அங்கே வந்து ராகவ பார்க்கவும் ரெண்டு பேரும் பார்த்தோம்னா பைக்கில் ஏறி போகும்போது மாறனை வந்து பிடிச்சிக்கிட்டே வந்து வீரா போகிறாங்க. இதை பார்த்துட்டு ராகவ் ரொம்பவே சந்தோஷப்படும் போது அப்போ மாறன் நினைக்கிறாங்க, இவன் நல்லவளா கெட்டவளானே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஆனால் நம்மகிட்ட வந்து இப்படி வெளிப்படையாக சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறா, ஆனால் ரூமுக்குள்ளே போனோம்னா அவ்வளோதான் அவள் வில்லியா நம்மளுக்கு மாறிடுதா, இவளுடைய கேரக்டரே நம்மளால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு மாறன் நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தோம்னா கோயிலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இங்கே பார்த்தோம்னா வீராவோட அம்மா வந்து இங்கே ராமச்சந்திரனோட வீட்டுக்கு வராங்க. அப்போ வள்ளி வந்து வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடவும் அப்போ கண்மணி வந்து கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து வீராவோட அம்மா கேட்குறாங்க, என்ன கண்மணி நான் ஃபோன் பண்ணேன்னா நீ எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுன, நீ ஃபோன் பண்ண வேண்டிய நேரத்தில் ஃபோன் பண்ணாத, இப்போ எதுக்காக பண்ணனா, அதனால தான் நான் ஃபோனை எடுக்கல அப்படின்னு கண்மணி கோவத்தோடு பேசவும் என்ன கண்மணி உனக்கு கோவம் தீரலையே அப்படிங்கும்போது நீ எதுக்காக வீராவை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்ச அப்படிங்கிறாங்க. நான் எங்கடி வீராவை அனுப்பி வச்சேன், அவளாக தான் கிளம்புனா, சொல்ல பண்ணாக்க அவள் இந்த வீட்டுக்கு தான் வரேன்னு என்கிட்ட சொல்லக்கூட இல்லை, அவள் போகும்போது தான் எனக்கே தெரியும் இங்கே தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கவோ அப்போ வந்து கண்மணி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், வீராவோட இந்த மாதிரிக்கெலாம் அவள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, நீ போகும்போது அவளையும் கையோடு அழைச்சிட்டு போ அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏண்டி இதெல்லாம் நான் நினச்சா நடக்க போகிறது, அவள் என்ன நினைக்கிறாளோ அதுதான் அவள் நடத்துவான்னு உனக்கு தெரியும்ல, அவளுடைய குணம் தெரிஞ்சு நீ இப்படிலாம் பேசலாமா, நான் கூப்பிட்டதே நான் வந்துருவாளா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா வீராவும் மாறனும் வந்து அவங்க பைக்கில் வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து இறங்குறாங்க. இதை பார்த்துட்டு வீராவோட அம்மாவும் பிருந்தாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து பிருந்தா பார்க்குறாங்க, பரவாயில்லையே அக்கா இவ்வளோ சீக்கிரம் மாமாவை ஏற்றுப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ வீரா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ மாறன் வாங்கத்த அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் பிருந்தா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வீராவோட அம்மா கேட்குறாங்க, வீரா நல்லா இருக்கே, வீரா சந்தோஷமா இருக்கே அப்படிங்கும்போது எனக்கு நம்ம சந்தோஷத்துக்கு குறைவுன்னு நல்லா இருக்கிறோமா அப்படின்னு அவங்க சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வந்து வீரா வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வலிக்கு கீழே உள்ள போகும்போது பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்களை பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே மாறன் வந்து அவங்க வீரா பார்த்து அவங்க சிரிக்கவும் அப்போ வந்து வீராவும் சந்தோஷப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து குடும்பத்தோட அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் கண்மணியும் பாக்கியம் மட்டும் ரொம்பவே கோவப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா என்ன ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து அவங்க வந்து பாக்கியத்திட்ட திட்டிட்டு இருக்கவும் பாக்கியம் சொல்றாங்க, வீரா கொஞ்சம் ஓவரா தான் நடந்துகிட்டு இருக்கிறா, ஏற்கனவே மாறனை பிடிக்க முடியாது, இப்போ இவ வேற இந்த மாதிரி இருக்கிறாளா, அதனால வந்து ரெண்டு பேரும் போடுறது அடிக்கிற லூட்டி இருக்கு பாரு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோவத்தோட அங்கிருந்து போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ அவங்க வீரா வரவும் இப்போ வீராவோட கையை மாறன் பிடிக்கிறாங்க. இப்போ எதுக்காக என் கையை பிடிச்சு அப்படிங்கும்போது ஏன் வீரா நான் உன் கையை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, வெளியே நம்ம பண்ணுறது வந்து எல்லாமே வந்து நடிப்பு தான், ஆனால் ரூமுக்குள்ளே இருக்கிறது பற்றியா இதுதான் நிஜம், நீ வந்து என் சுண்டு வரல கூட நீ தொடக்கூடாது, எதுக்காக இப்போ என் கையை பிடிச்சி இழுத்து அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாறன் நினைக்கிறாங்க, இவ எதுக்காக இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல, ஆனால் என்ன எப்போதான் இவ புரிஞ்சுப்பால தெரியல, என்னை எப்போ புரிஞ்சு இவ புருஷனா ஏற்றுப்பால தெரியல அப்படின்னு சொல்லி மாறன் வந்து ரொம்பவே வந்து சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.